ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசா சிவம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிலுக்கு இதமாக குழுன்னு குச்சி ஐஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ திராட்சை எடுத்திருக்கேன், பன்னீர் திராட்சை. அதை மிக்சியில் போட்டு நம்ம இப்போ ஜூஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நம்ம வடிகட்டிக்கிடலாம். ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை. இப்போ இந்த 1/4 கிலோ திராட்சைக்கு எனக்கு இந்த 1 டம்ளருக்கு ஜூஸ் கிடச்சிச்சு. இந்த 1 டம்ளர் ஜூஸுக்கு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு. அப்புறம் சட்டியில் வச்சு நம்ம 1 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். அதில் ஜூஸு ப்ளஸ் தண்ணி, அந்த 1 டம்ளர் ஜீனி, இது மட்டும் போட்டு ஜீனி கரையிற அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு இப்போ அதை இந்த ஜூஸோடு கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை ஜீனி நல்லா கரையணும். மாவும் அது மாதிரி அங்கே தேங்கி நிற்காமல் எடுத்துக்கலாம். கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஐஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி அதுக்கு நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த 2 ஆரஞ்சை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தோலை சீவ போகிறோம். கொஞ்சோண்டு தோலை இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பழங்களை நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணலாம். 2 பழம் எடுத்திருக்கோம், அதனால் இன்றைக்கி நம்ம 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் 1 கப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவி வச்சுருக்கோம்ல, அந்த இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட தோல். இந்த ஆரஞ்சோட தோல் போடுறதுனால நல்ல ஒரு வாசம் கிடைக்கிது. இதுக்கும் நாம் அது மாதிரி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதையும் நம்ம இப்போ அந்த கொதிக்க வச்சுருக்கோம்ல தண்ணி, அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர விட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் மாவு அங்கேங்க தேங்கி நின்றுக்கிறோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பழம் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ ஜூஸ் மாதிரி கையிலேயே பிழிஞ்சிக்கலாம். சக்கை தனியாகவும் அந்த ஜூஸ் தனியாகவும் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இப்போது நம்ம 1 கப்பு ஜீனி ஆட் பண்ணுறோம். இதில் ஜீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரையணும். ஜீனி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சு இந்த ஜூஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸை போட்டுட்டு நம்ம அதே மாதிரி தான் ஜூஸை போட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஜூஸ் அதில் ஊற்றினோடனேயுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு சின்ன பிஞ்ச் நான் கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கலர் பொடி முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே குடிக்கிறனாலும் நீங்கள் சாப்பிடலாம். அதனால் இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற வச்சாச்சு. இந்த மாதிரி நான் குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். இந்த குல்ஃபி மோல்டில் நான் அதை ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஜூஸ் போடும்போது அந்த சக்கையெல்லாம் இருந்துச்சு, அதனால் அதை ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் வீட்டில் செஞ்சேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வேலை ஈஸி தான். நம்ம மோல்டு இருந்தால் தான் ஊற்றணும் அப்படின்றது இல்லை. மோல்டு இல்லாமையே நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு டம்ளர்லையும் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு இதில் நான் காமிச்சிருக்கேன். அது மாதிரி நீங்கள் டம்ளர்லையும் கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை ஜூஸ் கலர் கம்மியாக இருக்குல்ல, அதனால இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு திராட்சை சர்பத்துனே கிடச்சிச்சு. அதனால் அதுலேருந்து ஒரு கொஞ்சோண்டு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு அந்த திராட்சையோட கலர் கிடச்சிரும். அந்த பாருங்கள், கலர் கிடச்சிச்சு. இதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணேன். இதில் நம்ம சுகர் எல்லாமே முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். சும்மா கலருக்காக வேண்டி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் ஜூஸை மட்டும் அப்படியே ஐஸ் மோல்டில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திராட்சை அது நான் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தோலும் எடுத்துட்டேன், கொட்டையும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். எடுத்து சாப்பிடும்போது இடையில அங்கேங்க திராட்சை கடிப்படும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது போட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் இது சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. குச்சி இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டு விட்டுறலாம். ஓவர் நைட் விட்டுட்டு மத்தியானமாக ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸை சாப்பிடும்போது நமக்கு வயிறு ரொம்ப குளுன்னு சூப்பராக இருக்கும்.
அதுக்காண்டி தான் நான் இப்போ நைட்டு செஞ்சிட்ருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ டம்ளரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நான் சின்ன சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் ஒரு முழு டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் வர மாதிரி நம்ம ஜூஸ் இருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திராட்சை ஜூஸையும் 2 டம்ளரில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக இப்போ கேரி பேக்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த டம்ளர் மேலே வச்சுட்டு ஒரு ரப்பர் போட்டு நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி கவரை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ரப்பர் போடுறோம். ஏன்னா அப்போ தான் அது ஐஸ் கட்டி மேலே வந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஐஸ் ஃப்ரீசரில் நம்ம வைக்கிறதுனால கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அப்படி கிறிஸ்டல் வந்து நம்ம ஐஸ் மேலே ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரப்பர் போட்டு கட்டி வைக்கிறோம். இந்த ஸ்டெப்பை நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லாததுனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சென்டராக ஒரு கத்தி வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஸ்டிக்கு நம்ம உள்ள சொருகணும்ல, அதனால நான் வந்து 4 டம்ளர்லேயுமே நடுவில் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அதில் நான் கத்தி வச்சு ஓட்டை போடுறேன். இப்போ எல்லா டம்ளர்லேயும் ஓட்டை போட்டாச்சு. இப்போ குச்சியை இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குச்சி ஐஸ்குள்ளே குச்சியை வச்சாச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் கழித்து ஓவர் நைட்டு விட்டுட்டு நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். நம்ம காலையில் எடுத்து பார்க்குறோம். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டம்ளரில் இருக்கையில் தெரியுது பாருங்கள். டம்ளரை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மேலே இந்த மாதிரி கவரை எடுத்து விட்டுட்டு இது அப்படியே எடுக்க வராது. ஸோ அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியில் வைக்க போகிறோம். தண்ணி வந்து டம்ளருக்கு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு தண்ணியில் அந்த டம்ளரை வச்சுட்டு வந்துடலாம். வச்சிட்டோன்னா அப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எடுக்க அழகாக வருதுன்னு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், நம்ம போட்ட திராட்சையெல்லாம் அப்படியே மேலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குல்ஃபி மோல்டில் வச்சதையும் பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம திராட்சை ஐஸ். அதே மாதிரி நம்மளோட ஆரஞ்சு ஐஸும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலே எச்சி வருதில்ல, சாப்பிடணும்னு தோணுது. நம்மளோட ஆரஞ்சு ஐஸ், திராட்சை ஐஸ், அதுக்கப்புறம் டம்ளரில் வச்சதையும் நம்ம இது மேலே வச்சிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஐஸை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. நம்ம வீட்டில் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு விஷயம், விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.